ஹலோ, ஐ எம் காயத்ரி கர்ணா. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேருமே ரொம்ப அன்பாக இருக்காங்க. நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை, அந்த மாதிரி ஒரு உலகத்தில் ரொம்ப ஒரு அன்பான காதலோடு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த பொண்ணுக்கு கொஞ்ச நாளாக அவன் மேலே கோபமும் வெறுப்பும் அதிகமாக வந்துடுது. எப்படா அந்த பையனை வந்துட்டு பிரேக்கப் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ தொட்டதுக்கெல்லாம் குத்தம் அப்படின்னு கண்டுபிடிச்சி எதுக்கு எடுத்தாலும் பிரேக்கப் பண்ணிக்கலாம், இனி இந்த லைஃப் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அந்த பையன் நிறைய விஷயங்களில் பொறுத்து போகிறான், கெஞ்சி பார்க்குறான், சொல்லி பார்க்குறான். ஒரு கட்டத்தில் இனி இந்த லைஃப் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். அந்த பொண்ணு அந்த பையனை பிரிஞ்சிடுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு தன்னுடைய தவறுகளை ரியலைஸ் பண்ணுறா. அப்போ அந்த பையன்கிட்ட போயிட்டு, சாரிப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை மாதிரி ஒரு பையனை என் லைஃப்பில் என்றைக்குமே பார்க்க முடியாது, அவ்வளோ உண்மையான பையனே, உன்னை தவிர என்னால் யாரையும் நினச்சிக்க முடியாது, தயவு செஞ்சு என்னுடைய தவறுகளை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஒரு முட்டாள் மட்டுமே உன்னை ஏற்றுக்குவான், பைத்தியக்காரன் மட்டும்தான் உன்னை ஏற்றுக்குவான், நான் கண்டிப்பாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ அந்த பொண்ணு தன்னுடைய தவறை உணர்றா, ரொம்ப அழுகவும் செய்கிறா. அப்புறம் திரும்பி போகிறா. அப்போ அந்த பையன் பின்னாடியே ஓடி வரா. ஓடி வந்து சொல்கிறான், ஒரு பைத்தியக்காரன் தான் உன்னை ஏற்றுக்குவான், ஒரு முட்டாள் தான் உன்னை ஏற்றுக்குவான்னு சொன்னேன், ஆனால் உன்னோட விஷயத்தில் ஒரு பைத்தியக்காரனாகவும் முட்டாளாகவும் இருக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக வருத்தமே படமாட்டேன், ஆனால் உன் விஷயத்தில் என்றைக்குமே நான் பைத்தியக்காரன் தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணு தன்னுடைய காதலை டீப்பாக உணர்றா, கதறி அழுகிறா, மன்னிப்பும் கேட்குறா. நம்ம உண்மையாக நேசிக்கிறவங்கள என்றைக்குமே நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது இல்லையா? தேங்க்யூ.